ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மீன் வச்சு ஒரு பொடி மாஸ் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மீனோட ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து தெரியும். அதே மாதிரி மசாலா வந்து ரொம்பவே கம்மியாக தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கரா மீன் சொல்லுவாங்க, சிவப்பு கலர் மீன், இதில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மீனோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 மீன் வந்து வச்சுருக்கேன். மீனை வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். தலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துலேருந்து போட்டுவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மீனை வந்து வேக வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க. அந்த மீன் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினா தண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வந்து எடுத்து வச்சுருங்க. உப்பு எதுவுமே இப்போ போட வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் மீனை வந்து திருப்பி போட்டுவிடுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ திருப்பி போட்டுட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா வெந்துட்டு, இது வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம முள் எல்லாமே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த சதையை மட்டும் இதில் வந்து எடுத்தால் போதும். இது வந்து நம்ம வந்து சதையெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடணும். முள் ஏதாவது அதில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து பார்த்துட்டு ரொம்ப வந்து மீனை வந்து மிக்ஸ் பண்ணாதுங்க, அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் உள்ளி, அப்புறம் 2 பச்சை மிளகா இவ்வளோத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை போட்டுவிடுங்க. இதை போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிடுங்க. ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த மாதிரிலாம் வர வேண்டாம். கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கினாலே போதும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கியிருக்கு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 பல் பூண்டு அதை வந்து இடித்து போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா வந்து போகணும். அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா வந்து வதக்கியாச்சு. உள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுருங்கி வந்துட்டு, இந்த டைம் நம்ம வந்து அவிச்சு வச்சுருந்த மீன் அதை வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம். மீன் வந்து ஆல்ரெடி குக் ஆகிட்டு இப்போ வந்து மசாலா வந்து லைட்டாக கொஞ்சம் தான் நம்ம வந்து போட போகிறோம். அதனால் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்து ரெடி ஆயிரும். இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மீன் வந்து வேக வைக்கும் போது சால்ட்டு எதுவுமே போடலை, அதனால தான். இப்போ வந்து சால்ட்டு போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, இதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் எந்த மசாலாவுமே இதில் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுங்க. லைட்டாக ஒரு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து போட்டுவிடுங்க. போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் லைட்டாக வந்து அரைச்சி எடுத்துடுங்க. நீங்கள் வந்து அரைக்காமல் கூட இதை வந்து அப்படியும் போட்டு யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் வந்து லைட்டாக வந்து அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு நம்ம வந்து அந்த தேங்காய் வந்து அது கூடவே போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து எடுத்துடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மீனோட ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து தெரியும். நம்ம வந்து உள்ளி வந்து இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து போடக்கூடாது. கரெக்டான இந்த அளவில் போட்டால் தான் அந்த மீனோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியும். நீங்களும் இதே மாதிரியே வந்து இந்த மீன் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.